ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியம் குறித்து உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இறந்த அரசு ஊழியரின் முதல் மனைவி மற்றும் இரண்டாவது மனைவி என இருவரும் ஓய்வூதியம் பெற தகுதி பெற்றவர்கள் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியன் ரயில்வே துறையில் பணிபுரியும் ஊழியர்கள் இறந்த பிறகு அவர்களின் குடும்பத்தாருக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும். அந்த வகையில் தென்மேற்கு ரயில்வேயின் முதுநிலை பிரிவில் பணியாற்றும் ஊழியர் இறந்தவுடன் முதல் மனைவி குடும்ப நல நீதிமன்றத்தை அணுகி கருணை, வேலைவாய்ப்பு மற்றும் ஓய்வூதியத்தை வழங்க தென்மேற்கு ரயில்வே வாரியத்துக்கு உத்தரவிட வேண்டும் என வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்நிலையில் இரண்டாவது மனைவியும் அந்த ஓய்வூதியத்தில் தனக்கும் பங்கு உண்டு என வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கினை விசாரித்த கர்நாடக உயர்நீதிமன்றம் இரண்டு மனைவிகளுக்கும் ஓய்வூதியம் பெற தகுதி உண்டு எனவும், முதல் மனைவிக்கு 50% ஓய்வூதியம் வழங்க வேண்டும் எனவும், இரண்டாம் மனைவிக்கு 50% ஓய்வூதியம் வழங்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.